Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம் தமிழ் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தவேகாவை நெருங்கும் காங்கிரஸ், ராகுலோடு கைகோர்க்க போகிறாரா விஜய் என்று தான் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் கடந்த 13ஆம் தேதி முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார் திருச்சியில். ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தையே 5 மணி நேரத்திற்கு பேருந்தில் வர்றது போல் இருந்தது. அந்த பிரச்சார கூட்டத்து நடந்த அன்னைக்கு திமுகனுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். முப்பெரும் விழாவுக்கான அழைப்பு என்ற அந்த அறிக்கை இருந்தாலும் கூட அதில் பழைய எதிரிகள், புதிய எதிரிகள் என்றெல்லாம் குறிப்பிட்டு பேசினார். விஜய் அந்த முதல் பிரச்சாரத்தில் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றினீங்களா, நிறைய திமுக தான் விமர்சித்து பேசினார். திருச்சியில் 2 அமைச்சர்கள் இருக்காங்க, என்ன வளர்ச்சியை கண்டுச்சு இந்த ஊர் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் இந்த முதலமைச்சருடைய அறிக்கையும் வருது. கொள்கையற்ற கூட்டம் கூடி மக்களை அலைக்கழிக்கிற, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்காது. பழைய எதிரி, புதிய எதிரி யாராக இருந்தாலும் திமுக எனும் கோட்டையை தொட்டு கூட பார்க்க முடியாது என்றெல்லாம் பேசியிருந்தார். அதற்கு நேற்று விஜய் ஒரு பதில் கொடுத்திருந்தார். நீங்கள் பழைய எதிரின்னு மறைமுகமாலாம் குறிப்பிட்டு 30 விழாவுக்கான கடிதம் என்கிற பெயரில் கதறுகிறத பார்க்க முடிகிறது. 2 பேருமே நேரடியாக சொல்லிக்கிட்டனாலும் விமர்சிக்கலனாலும் இவர்கள் இவரைத்தான் பேசுகிறார், இவர் இவரைத்தான் பேசுகிறாருங்கிறத புரிகிற அளவுக்கு தான் அந்த 2 பேருடைய அறிக்கை என்பது இருந்தது. இதற்கு இடையில் காங்கிரஸினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் நேற்று கிள்ளியூரில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறது பொழுது, விஜயும் ராகுலும் காங்கிரஸும் விஜயருடைய கட்சியினுடைய கொள்கையும் ரொம்ப ஒத்துப்போகுது. 2006 ராகுலை விஜய் சந்தித்தார். காங்கிரஸில் அவர் சேரவும் விரும்பியிருந்தார். காங்கிரஸ்லேயே அவருக்கு இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கவும் விரும்பினாங்க. ஆனால் அவருக்கு வயதின் காரணமாக அந்த இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்க முடியல. கொள்கை ரீதியாக ஒத்து போகிறோம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால 2026 விஜய் ராகுலோடு கைகோப்பாரா, காங்கிரஸ் தவேகா கூட்டணி அமையுமாலும் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய மைய புள்ளியாக இருக்குது. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மகேஷ். இந்த அறிக்கைகள் 2 பேருடைய அடுத்தடுத்து வந்த அறிக்கைகள், அமைச்சர்கள் விமர்சனம் பண்ணுறது எதை வெளிப்படுத்துது? இவர் அதாவது தவேகா நிறுவன தலைவர் விஜய் ஆளுங்கட்சியினுடைய அறிக்கை, திமுகவினுடைய அறிக்கை கதறுகிறார்கள் அப்படின்றாரு. புலம்புறாங்கன்னு சொல்கிறார், கதறுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது முப்பெரும் விழா தொடர்பான அறிக்கை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மற்றவர்களும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது, பழைய எதிரியாக இருந்தாலும் புதிய எதிரியாக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு வார்த்தை போர், அக்கப்போர் அப்படின்னு மேலோட்டமாக எடுத்துக்கிட்டால் கூட ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ஒன்று, அதிமுகவோட அறிக்கைக்கோ பாஜகவினோட அறிக்கை அல்லது செய்தியாளர் கூட்டம் போன்ற கண்டனத்துக்கோ அதிகமாக ரியாக்ட் பண்ணாத அல்லது தேவையான அளவு மட்டும் ரியாக்ட் பண்ண ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் தவேகா என்ற புதிய கட்சின்னா பதிவு செய்யப்பட்ட கட்சி தான், இன்னும் ஒரு தடவை கூட தேர்தலை சந்தித்திராத கட்சி, அவங்க நடத்துகிற மாநாட்டுக்கு தடை நிபந்தனை ஏகப்பட்ட அதெல்லாம் கூட விட்டுருவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் விஜய் பேசுவதை கூட உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு அச்சம் இருக்கிறதோ, பயம் பதட்டம் இருக்குது, அதனோட வெளிப்பாடு தானே. பாஜக அண்ணாமலையோ மற்றவர்களோ பேசின முந்தைய காலத்தில் கடுமையாக சாட்டியிருக்காங்க. எடப்பாடி இப்போ தொடர்ந்து கூட்டங்கள்லாம் பேசிட்டு வர்றார். இன்னமும் பிரச்சாரத்தில் தீவிரமாக்கிட்டு வர்றார். முன்னை விட இப்போ எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக தன்னுடைய பிரச்சாரத்தை பரப்புரை மேற்கொண்டு. முதலமைச்சருடைய அறிக்கையில் சார் இன்னொரு விஷயத்தை பார்க்க வேண்டியா இருக்குது. நீங்கள் கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. விஜய் இங்கே பேசுகிறதுக்கு முன்னாடியே அவருடைய அறிக்கை வந்துட்டு, ஆக முன்கூட்டியே தயாரித்த அறிக்கையை முன்கூட்டியே வெளியிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, அது ஒரு பார்வையாக இருந்தாலும் இவர் விஜய் நிச்சயமாக திமுகவை புகழ்ந்து பேச போகிறதில்ல. என்னதான் எதிர்த்து பேசுவார், என்ன மாதிரி எதிர்த்து பேசுவார்ன்றது அந்த விவரங்களுக்கு போகாமல் நிச்சயமாக ஒரு ஜென்ரலாக எதிர்த்து பேசுவாங்க, இனிமேல் எங்களை ஒன்று தொட்டு பார்க்க முடியும். இது ஒரு பார்வை.
ரெண்டாவது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இதுதான் பேசுவாங்கன்ற அவங்களுடைய சோர்சஸில் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. என்னுடைய பார்வைன்னா அப்படியே இருக்கட்டும், அதெல்லாமே சரியாக தவறுங்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் பேசுவதற்கு முன்பே இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டது என்றால் இன்னும் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். நீ பேச போறான்னு தெரியல, வந்து சேரவும் இல்லை. ஆனால் அதுக்குள்ள மக்களுக்கு தொந்தரவு கூட்டத்தினால யாரோ ஒரு ஆள் போகிற மாதிரி இருந்தாலே பயந்துட்டேன்னு வச்சுங்களேன். நான் இன்னும் அச்சப்படுறேன். யாரோ ஒரு ஆள் போகிறாரு அதனால் அச்சம்னா ஒன்று, யாரோ ஒரு ஆள் போகிறார் கையில் ஒரு ஆயுதத்தோடனா எனக்கு அச்சம், இதெல்லாம் இயல்பு. ஆனால் யாரோ ஒரு போகிறாருன்னு தெரிஞ்ச போதே எனக்கு நான் பதற்றம் அடைந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? அதிகமாக இருக்கிற அதுதான் நம்ம எடுத்துக்கணும். என்ன காரணம்னா இவருக்கு வர்ற கூட்டம். ஆனால் ஒன்று மறந்துட்டாங்க, இன்னமும் ஒரு சோதனை களத்தில் இறங்கலை. அதனாலேயே பொறுத்திருந்து பார்க்க வேண்டாமா? எம்ஜிஆர் அவர்கள் அரசியலிலும் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பொருளாளராக இருந்து 2 முறை திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏவா சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அண்ணாவுக்கு நெருக்கமாக இருந்து அவ்வளவு அரசியல் பின்னணியில் வந்த எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கும் போது எப்படியெல்லாம் ஏசினார்கள் பேசினார்கள் நமக்கு தெரியும். அதைத்தான் இவர் விஜய் கூட குறிப்பிடுகிறார். அதில் ரீசன் இருக்குது, அதாவது அதில் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் இஸ் அ மாஸ் லீடர். இன்னும் சொல்ல போனால் திமுகவை வளர்த்தவரை எம்ஜிஆர்ன்ற ஒரு பார்வையும் உண்டு. திரைப்படங்கள் உங்களுக்கு தெரியும், கருப்பு சட்டை சகப்பு பேண்ட்டு போட்டுப்பார், கட்சி கொடியை முன்னெடுத்துவார், கட்சி சின்னத்தை உதயசூரியன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவரை பார்த்து அச்சப்பட்டது கருணாநிதி காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அச்சப்பட்டார். அவர் முரசொலிலாம் எழுதுகிறாங்க, எல்லாம் தெரியும். அரிச்சுவழி தெரியாத அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க. நடிகர் கட்சி என்ற முரசொலி பத்திரிகையில் வரும். அதெல்லாம் நான் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு பொதுக்கூட்டங்களில் கூட விசிலடிச்சான் குஞ்சுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. கரெக்டு. அதில் ஒரு ரீசன் இருக்குன்னா நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணவில்லை, நியாயப்படுத்தலை. ஆனால் அதில் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா களம் கண்டவர், கட்சியை வளர்த்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து, அப்படி அவருடைய பலம் என்ன ப்ரூவ் பண்ணிட்டார் யார்? எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் விஜய் அரசியலுக்கே இப்போ தான் வர 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த அரசியலில் இருந்தார்? அரசியல் கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆச்சு. அது பதிவு பெற்ற கட்சி தான். அது ஒன்றும் களத்தில் வரல, பர்சன்டேஜ் காட்டலை. இவ்வளோ பேர் இருக்காங்க, விஜயகாந்த், கமல்ஹாசன், நாம் தமிழ் சீமான், இத்தனை பேர் தன்னுடைய பர்சன்டேஜ் காமிச்சிட்டுங்க, வாக்கு சதவீதத்தை. இவர் இன்னும் தேர்தலையே களத்தை இதுவரையில் சந்திக்கலை. ஆனால் இவரை பார்த்து பயப்படுகிறார், இவரை பார்த்து நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் பலவீனமானவர்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. திமுக இஸ் வீக்கன் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை நமக்கு தோணுது. இல்லை சார், ஒரு 75 ஆண்டு கால வரலாற்று பின்புலம் உள்ள ஒரு கட்சி 7வது முறையாக ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க, 200 இடங்களுக்கு மேலே வெற்றி பெறுவோன்னு சொல்கிறாங்க. அவங்க அச்சப்படுறாங்கன்னு சொல்கிறது எப்படி சார்? இல்லை சார், நீங்கள் அந்த அளவுக்கு பாரம்பரியமிக்க வலிமையான ஒரு கட்டமைப்பு மிக்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களை கொண்ட இயக்கம் திமுக, மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ ஏன் வீக் ஆகிருக்கு வீக் ஆகிடுச்சுன்னு நான் சொல்லலை. அது அப்படியே ஸ்டாம்பு ரப்பர் ஸ்டாம்பில் கையெழுத்து பிடிச்சி சொல்லலை. ஆனால் அதற்கான அப்படி இருக்குமோ என்ற சந்தேகத்தை உங்களுடைய வெளிப்பாடுகள், கருத்துக்கள், எதிர்வினையாற்றுதல், புரிதல் ஏற்படுத்த பதற்றம் அந்த பலவீனத்தை வெளிப்படுத்துதா? ஒரு பதறினாலே பலவீனமாக இருக்கான்றது தெரிஞ்சு போகும் இல்லை? அது சரியாக தப்பான்னு கூட இல்லை. உங்களுக்கு ஏன் காட்டுறீங்க? அதுதான் என்னன்னா நீங்கள் வீக்காக இருக்காங்க. அதுவும் விஜய் பார்த்தே நீங்கள் பயப்படுறீங்க. விஜய் இன்னும் எக்ஸாமினேஷன் கூட எழுதலை, அதுக்குள்ளே நீங்கள் கவலைப்படுறீங்க. அதுதான் நம்ம பார்வை. அப்போது திமுக தன்னை வலுப்படுத்தி கொள்வதற்கும் தன்னிடமுள்ள குறைகளை நீக்க வேண்டிய தருணம் இதுன்னு கூட நான் சொல்லுவேன். பாசிட்டிவாக நான் சொல்கிறேன் திமுகவுக்கு. சரி, அது அந்த கட்சிக்கு நீங்கள் சொல்கிறது. அதை கடந்து சார், அந்த திருச்சியில் நடைபெற்ற கூட்டம், இப்போ திருச்சியை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அப்புறம் ஐ பெரியசாமி, அப்புறம் தாமு அன்பரசன், ரகுபதி, இப்படி அமைச்சர்கள், சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர், இப்படி எல்லோருமே விஜயை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. விமர்சனம் பண்ணுறது ஒன்று, நீங்கள் எம்ஜிஆரை குறிப்பிட்டதுனால நான் சொல்கிறேன். எம்ஜிஆரை அப்போது எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதே போல் விஜயும் விமர்சிக்க தொடங்கிட்டாங்களா? ஆமாம், நிச்சயமாக. இது எதிர்ப்பதை இந்த மாதிரி விமர்சித்தலே கூட அச்சத்தின் வெளிப்பாடாக தான் பார்க்கணும். நீங்கள் வேறு எங்கேயாவது ஓட்டை பிரிச்சுடு. அப்போ என்ன, நான் சிம்பிள் ஃபார்முலா சார். நாளைக்கு தாவேகா அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, பாஜகவுடன் கூட்டணி இல்லை, திமுகவுடன் கூட்டணி இல்லை என்ற சூழல் இன்று வரையில் அதுதான் நிலைமை. நாம் தமிழரோடும் கூட்டணி. ஏன்னா இவங்கள்லாம் நாம் தமிழரும் தாவேகா விமர்சனம் பண்ணுது,
பாஜகவும் விமர்சனம் பண்ணுது. ஏன்னா பாஜகவை கொள்கை ரீதியான எதிரி, திமுகவும் விமர்சனம் பண்ணுது. ஆனால் இந்த கட்சிகளை விட திமுக அதிகமாக பதற்றத்தில் இருக்கிறதால் ஒன்று திமுக பலம், அந்த அளவுக்கு களமே காணாத விஜயை பார்த்து பயப்படும் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு வீக்கு அப்படிங்கிறது. மூன்றாவது பாயிண்ட் என்ன, கூட்டணி கட்சியிலே தொல் திருமாவளவன் அவருக்கு வாக்குகள் நிறைய கிடைக்குதுங்கிறார், பாராட்டுறார் மாதிரி பேசுகிறார். விஜய் வாக்குகளை நிறைய வைகோவும் சொல்லியிருக்காரு. வைகோ என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயனுடைய இந்த அரசியல் பிரவேசம் ஒரு பிரபல திரை நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கிற ஒரு திரை நட்சத்திரம் அரசியலுக்கு வந்திருக்காரு, தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஆனால் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறுங்கிறார். அதான் தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு வைகோ சொல்கிறாரு. விஜய் நிறைய வாக்குகளை பெறுவார்னு தொல் திருமாவளவன் சொல்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் இதுவரை பேசவில்லை, காங்கிரஸும் பேசவில்லை. அதான் கவனிக்கணும். இப்போ திமுக அவருடைய பலவீனம் என்பது நான் இப்படியும் பார்க்கிறேன். விஜயனுடைய வேகத்தினால ஒருவேளை நம்ம கூட்டணியில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போயிடுவாங்களோ, போவாங்க நான் சொல்லலை, அவருடன் சொல்லலை என்ற அச்சம் அவர்களுக்கு தூண்டியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். என்னோட பார்வை. திமுகவுக்கு அந்த அச்சம் இருக்கா, அல்ல அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் தேர்வு இருக்கா? அதுதான் அவங்கள பதட்டப்படுத்துதா? இன்னும் சொல்லப்போ நான் என்னோடய பார்வையில் கூட்டணி கட்சிகள் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு எலெக்ஷனில் ஒரு கணிசமாக பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணிட்டான்னா அந்த பக்கம் போவதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் இப்போவே காங்கிரஸ் சில நிபந்தனைகள்லாம் போட்டு, அதுக்கு தான் நான் வந்தேன். இப்போ நெல்லையில் ஒரு மாநாடு நடந்துச்சு காங்கிரஸ். விடுதலை சிறுத்தைகள் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், 4 பேர் வாக்கு போட்டாங்கன்னா அதில் ஒருத்தன் எங்கள் ஓட்டு அப்படின்னு எங்கள் ஓட்டுக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? நான் டிமாண்ட் பண்ண போகிறேங்கிற அர்த்தம். சரி, அதை ஒட்டி தான் அடுத்து இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போ நெல்லையில் நடந்த மாநாட்டில் காங்கிரஸினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் என்ன சொல்லியிருக்காரு, 125 இடங்கள் காங்கிரஸ் போட்டியிட வேண்டுங்கிறாரு. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே. ஆமாம், பாதிக்கு மேலே கேட்குறாரு. அதற்கு பிறகு நேற்றைக்கு கன்னியாகுமரியில் கிள்ளியூர் அந்த சட்டப்பேரவை உறுப்பினர், சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, நாங்கள் ஆட்சி அமைக்க இல்லை மந்திரி சபையில் இடம்பெறுகின்ற அளவுக்கு நாங்கள் இடத்த கேட்போம், 25 இடங்கள்லாம் கொடுத்தா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா கடைசியாக கொடுத்தது 25 தான். 63 நாயன்மார்கள் நின்று இப்போ கடைசியாக 2021 25 தான். அது கொடுத்தா ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காங்கிரஸ் சொல்ல வராங்க? அப்போ இவங்களும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில கணக்குகள் 1+1 2, 2+2 4 அப்படிங்கிற மாதிரி திமுக விஜயை கண்டு அச்சப்படுவதாக நாம் கருதுவதற்கு இதுவும் காரணம். கூட்டணி கட்சிகள் எங்கேயாவது நம்மளை முரண்டு பிடிப்பாங்களோ என்கிற ஒரு சூழலும் இருக்கக்கூடுங்கிற யூகத்தை நான் முன்வைக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ராஜேஷ்குமாரோட இன்டர்வியூ. அவர் எங்கே பேசியிருக்கார் பார்த்தீங்களா, கிள்ளியூர் தொகுதியில் உட்பட்ட பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அதை முடிச்சுட்டு நிருபர்கள் பேசும்போது இப்படி பேசியிருக்கார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உங்களோட நான் இல்லைன்னு சொல்ல வராரு. பணி நல்ல பணி தான், பரவாயில்ல, அதான் நான் பாராட்டுறேன், அதை குறை சொல்லலை. கூட்டணி கட்சி ஒரு எம்எல்ஏங்கிற முறையில் அவர் பணியாற்றுறது, அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல. அதனால் நல்லது நடக்கும் மக்களுக்கு, அது வேற இல்லை. முகாம் உங்களுடன் ஸ்டாலின், ஆனால் நான் உங்களோட இல்லைங்கிறாரு அவர். உங்களுடன் ஸ்டாலின் சொல்கிற ஸ்டாலினுடன் நீங்கள் இல்லை அப்படிங்கிற இண்டிகேட் ஆகுது. உங்களுடன் இல்லை ஸ்டாலின் சொல்கிறார், உங்களுடன் ஸ்டாலின்னு. காங்கிரஸ் உங்களுடன் இருப்போமா இல்லையா அப்படின்ற கேள்வியை எழுப்புற மாதிரி தான் இருக்குது. என்ன பாருங்கள், இவர் பேசும்போது 25 கொடுத்தா போதாதுன்னாங்க. எந்த காங்கிரஸ்ன்றதை நீங்கள் பார்க்கணும். கடந்த காலங்களில் இந்த தேர்தல், இப்போ நடக்கிற தேர்தலில் பார்த்துக்கோங்க, ஆம் ஆத்மி எங்கள் மாநிலத்தில் நீ வராத, நாங்கள் தான் பெரிய ஆளுன்ட்டு. கடந்த தேர்தல் டெல்லி தேர்தல்னாச்சு தெரியும், தனித்து தான். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பிரிஞ்சு போச்சு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை காங்கிரஸை. தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறார், ஒரே வேனில் இப்போ பிரச்சாரம் பண்ணாங்களே தேர்தல் இது பட்டியலுக்கு, வாக்காளர் பட்டியல் தொடர்பான எஸ்ஐஆரை எதிர்த்து நடத்த பேரணியில் ஒரே வேனில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், தேஜஸ்வி யாதவ், ராகுல் எல்லாம் ஒரே வேனில் போகிறாங்க. அந்த தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடிக்கு நாங்கள் தான் ஃபுல்லாக கண்டஸ்ட் 280 தொகுதின்னு நினைக்கிறேன், 280 வச்சுக்கோங்களேன், அத்தனை தொகுதிகளும் நாங்கள் தான் போட்டிடுவோம்னு அவர் சொல்கிறார். காங்கிரஸு கணக்கிலே எடுத்துக்கல. இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் திமுக கிட்ட எங்களுக்கு லயன்ஸ் ஷேர் வேணும்னு கேட்குது. அதாவது கூட்டணி குறித்து பேசும்போதே
எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும், அதை டிமாண்ட் பண்ண போகிறோன்றாங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, நாங்கள் உங்களோட இருக்கணுமா இல்லையா? ராஜேஷ்குமார் இன்னொன்று சொல்கிறாரு, எந்த யாராலையும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்கிறாருல்ல இந்த திமுக. ஆமாம். ஆனால் ராஜேஷ்குமார் சொல்கிறாரு, காங்கிரஸுடைய சட்டப்பேரவை குழு தலைவர் இருக்கார்ல, கொம்பன் இல்லை, எந்த கொம்பன் இல்லை, எந்த கொம்பாதி கொம்பனாலும் காங்கிரஸுடைய துணை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறார். அது அந்த இந்த தைரியம் எப்படி வந்தது? அங்கே இந்த கடை மூடிட்டு அந்த கடைக்கு போய்டும், விஜய் என்ற கடைக்கு போய்டும். அதுக்கு தான் அடி எடுத்து வைக்கிறார். நீங்களே சில கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. இந்த விஜய் பற்றி சொல்லும்போது 2006ன்னு நினைக்கிறேன், அப்போவே ராகுலை சந்தித்தார். அப்போ ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, கலைஞர் கருணாநிதி இருந்தார். அந்த காலகட்டத்தில் ராகுலை சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியில் அவர் சேருவதாக இருந்தது. சேர்ந்து அவருக்கு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி தரும். வயது காரணம் சொல்கிறாங்க, அது தமாஷை வயது. அப்போ இப்போ 50க்கு விஜய்க்கு வயசுக்காரங்களாம் இளைஞரணி தலைவரெல்லாம் இருக்கேன். ஸ்டாலின் அவர்களே இருந்திருக்காங்களே, கலைஞர் உயிரோடு இருந்தபோது இருந்திருக்கார்ல, அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் அது ஒரு காரணமாக இவர் சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலுமே இப்போ காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. எல்லாத்தோட இன்னொன்று கவனிக்கணும், விஜய் பங்கேற்கிற கூட்டமோ அல்லது அறிக்கையை பார்த்தீங்களா, திமுகவை கடுமையாக சாடுகிறது, பாஜகவை கொள்கை ரீதியில் கீறுது. அதிமுக கூட ஒரு தடவை சொல்லியாச்சு, இப்போ அதிமுக எங்கே இருக்குன்னே தெரியலங்கிற மாதிரிலாம் பேசி, யார் கையில் இருக்குன்னு தெரியலன்ட்டு கிண்டல் பண்ணார். நாம் தமிழருக்கும் அவர்களுக்கு இப்போ பயங்கர மோதல் வந்தாச்சு. காங்கிரஸை பற்றி ஒரு வார்த்தை பேசலை இன்று வரையில். நீட்டை எதிர்த்து பேசுகிறாரு, நீட்டை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசலை. கச்சத்தீவை பற்றி பேசுகிறாரு, கச்சத்தீவை தாரவாயத்தை காங்கிரஸை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. எல்லா விஷயங்களை பற்றி பேசுகிற விஜய் அதுக்கு மூல காரணமாக இருக்கிற மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியை மட்டும் விமர்சனம் பண்ண மாட்டார். என்ன அப்படின்னா சாஃப்ட் கார்னர். இதெல்லாம் என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி பார்த்தீங்கன்னா புதிய அணி உருவாகும்ன்றதை தான் காட்டுது. இல்லை, நான் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சார், அதுக்கு தொடர்ந்து போகிறதுக்கு முன்னாடி காங்கிரஸுடைய மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி ஒன்று சொல்கிறார். கிறிஸ்டோடங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 125 இடங்கள்னு சொன்னது அது நெல்லை மாநாடு என்ன மீனிங்கில் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, 125 இடங்களில் கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துவோம், அந்த பலமான தொகுதியிலேருந்து 50 இடங்களில் போட்டிவிடுவோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இவர் கொடுத்துருக்காரு. அது ஏன்னா கிறிஸ் சொன்னது கூட்டணி கட்சி தலைமையான திமுகவோட சங்கடம் ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறத இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் சும்மா சொல்கிறார் இதுதான் அப்படின்னு சமாதானப்படுத்துவதற்கான ஸ்டேட்மெண்ட்டு. பொன் கிருஷ்ணமூர்த்தி படுத்த தேசியவாதி, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் அது ஒரு திமுக புண்படுத்தக்கூடாது என்ற பார்வையாக இருக்கலாம். ஆனால் அவர் கூட என்ன சொல்கிறாரு, 50 சீட்டு வேணுங்கிறார். 50 சீட்டுனா போன வாட்டியோட 2 மடங்கு. பிற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி தலைமை வகிக்கிற கட்சிகள் நம்மை ஏற்காத நிலையில் திமுகவை அண்டுகிறார்கள். அது கூட திமுகவை அண்டுகிறார்களா, திமுகவை வச்சு பார்கெயின் பண்ணுறாங்களான்னு தெரியுது. ஒன்று, நான் விஜய் பக்கம் போய்டுன்னு சொல்லி கூடுதல் சீட்டு வாங்கலாம், கேட்கலாம், அல்லது நீங்கள் கூடுதல் சீட்டு தரலைன்னா நான் அங்கே போயிடுவேன் என்ற பார்வையாக இருக்கலாம். ஆனால் காங்கிரஸை நம்ப முடியுமா தெரியல. கடைசி நிமிஷத்தில் என்ன செய்வாங்க? தமிழக காங்கிரஸ் கட்சி தலைமையெல்லாம் எப்படிப்பட்ட தலைமை என்று ஒரு ஊர் உலகத்துக்கே தெரியும். ஒரு நாளில் ஒரு கட்சி தொடங்குற நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் 96 அது நிலைமை வருது. ஆக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளுமை மிக்க தலைவர்களோ, கொள்கை பிடிப்புள்ள தலைவர்களோ, உழைக்கிற தலைவர்களோ இப்போ இல்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய வேதனைக்குரிய செய்தி. ஒருத்தர் இப்படி ஒரு குரல் கொடுக்குறாரு, அப்படியே அதுக்கு மாறுபட்ட குரல் அதே காங்கிரஸ். இதுவரை இப்போ நீங்கள் சொன்ன கிறிஸ் பேசினார், பொன் கிருஷ்ணமூர்த்தி விளக்கமெல்லாம் கொடுத்தாரு, புதிய வியாக்கியானம்லாம் கொடுத்தாரு, எல்லாம் கிடையாது. ராஜேஷ்குமார் பேசுகிறாரு. தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பிறந்தகி ஒரு வார்த்தை பேச, செல்வ பிறந்தகி இருந்த மேடையில் தான் கிறிஸ் ஸ்டோடங்கர் பேசுகிறார். ஆனால் அவர் ரியாக்ட் பண்ண எந்த கருத்தும் சொல்லலையே. அவர் விளக்கம் சொல்லியிருக்கலாம். அமைதியாக இருக்காருன்னா ஏற்றுக்கிட்டது மாதிரி தானே. என்ன நினைக்கிறார், அது கண்டுக்காமல் இருக்காரு. ஆமாம், அப்போ ஏற்றுக்கிட்டது மாதிரி கேட்டால் நான் என்ன பண்ணுறது, மேடையில் அவர் பேசிட்டான்னு சொல்லிக்கலாம்ல. இப்படி இல்லை, அப்படி மதில் மேலே போனேன் இல்லை, அதையும் சொல்லலாம். அவர் பேசுனது சரிதான், நான் பேச முடியல, அவர் பேசினார், ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கூட உட்காந்து சொல்லுங்கள். நான் என்னுடைய உள்ள கிடக்கையை கிறிஸ் வெளிப்படுத்தி விட்டாருன்னு சொல்லுங்கள். இல்லை கிறிஸ் கருத்து அவருடைய கருத்துன்னு சொல்லுங்கள். ரெண்டுத்தில் மதில் மேலே நிற்கிறீங்க, இந்த பக்கம் குதிப்பீங்களா, இந்த பக்கம் குதிப்பீங்களா? அங்கே செல்வ பிறந்தகை
தலைவர், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன செய்ய போகிறார்? நம்ம திமுக கூட்டணி பக்கமே பேசுகிறோம். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து இப்போ அண்மையில் நான் கூட்டணியில் இல்லைன்னு அறிவித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் ஒரு 4 முனை போட்டி அமையும், விஜய் ஒரு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார், அவர் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைய போகிறது உறுதி, அதில் நாங்கள் இருப்போமாங்கிறது இப்போ சொல்ல முடியாது அப்படிங்கிறார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் எடப்பாடியை தலைமையை தான் பாஜக ஏற்றுக்கொண்டிருக்கிறது இன்று வரை. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் வச்சு தான், ஏன்னா அவர் தான் 2021 ஆட்சி பெற விட்டாலும் நிறைய இடங்களை பெற்றவர். 66 இடங்கள். கலைஞர் கருணாநிதி காலத்தில் அவ்வளோ இல்லை, அவ்வளோ இடங்கள் பெற்ற. ஒரு முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கூட எதிர்க்கட்சியில் 2006-11 நினைக்கிறேன், அந்த அந்த 2011 3வது இடத்துக்கு போனாங்க. 2011 விஜயகாந்த் தான் எதிர்க்கட்சி தலைவர். ஆக 3வது இடத்துக்கு வந்தார். ஆனால்பட்ட கலைஞர் கருணாநிதி இருந்த காலத்தில், ஆக்டிவாக இருந்த காலத்திலே பெறாத போது, இவர் ஜெயலலிதா இல்லாத காலத்திலையும் 66 இடங்களை பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. 3 பேர் மட்டும், ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன் அண்ட் வைத்தியலிங்கம் அந்த பக்கம் போனால் கூட கணிசமான இடங்களை இன்னமும் வச்சிருக்காரு. கட்சி அங்கே இருந்தாங்க. அப்போ 2021 அங்கே இருந்தாங்க, இருந்தாங்க. கட்சியை கட்டுப்பாடு வச்சிருக்காரு யார்? எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போது அது அவரை விடுறதுக்கு பிஜேபி இப்போ அது முன் வராது. அப்படி இருக்கும்போது இனிமேல் நமக்கு அங்கே வேலை இல்லை. அவரே சொல்கிறார் டிடிவி தினகரன், எடப்பாடியை மாற்றிட்டா நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சேர்க்க போகிறது, மாற்ற போகிறது இல்லை, சேர போகிறதில்ல. அப்போ இந்த வழியை பார்த்துக்கலாம். இப்போ என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் மாற போகிறதில்ல. அப்போ டிடிவி தினகரன் அங்கே இருக்க போகிறதில்ல. அங்கே இருக்க போகிறதில்ல. பஸ்ஸில் இடம் கிடையாது, ஆட்டோ பிடிச்சி போக வேண்டியதான். அந்த மாதிரி அந்த ஆட்டோ பேர் விஜய். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அண்ட் அதர்ஸ், காங்கிரஸ், மற்ற கட்சி. ஸோ இது ஒருவேளை இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. அரசியல் நிகழ்வுகள் எப்படி நடக்குது, கடைசி நிமிடத்தில் எதுவும் மாறலாம். லாஸ்ட் மினிட்ஸ் எதை சொல்லுவாங்களே, கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது, அது மாதிரி. ஆனால் இன்றுள்ள நிகழ்வுகள் இப்படியே போயிட்டு இருந்தால் டிடிவி தினகரன் தாவேகா அவருடைய தலைமையில் இவங்கெல்லாம் வருவதற்கான முயற்சிகள் நடைபெறலாம். அப்படி பார்த்தா திமுக அணி 1, தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி தலைமையிலான அதிமுக ப்ளஸ் பாஜக அண்ட் அதர்ஸ், அது 2வது கூட்டணி. நாம் தமிழர் 3வது, தனியாக தான் போட்டியிடுவாங்க. தாவேகா தலைமையிலான கூட்டணி. ஆக 4 முனை நடக்கும். எப்போல்லாம் 4 முனை போட்டிகள் நடக்குதோ அந்த சமயங்கள்லாம் திமுக தான் வெற்றி பெறும் என்பது கணக்கு. சார், இப்போ ராஜேஷ்குமாரோடைய பேட்டியில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறார் சார். இந்தியா கூட்டணிக்குள்ளே நீங்கள் பார்க்குறோம், மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே பக்கத்தில் கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் போட்டியாக இருக்குது. அதைத்தான் உதாரணமாக சொல்கிறாரு. காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் கேரளாவில் எதிர் நிலைப்பாட்டில் இல்லையா, அதுபோல் கூட்டணி என்பது எப்படி வேணுமாலும் இருக்கலாம் அப்படிங்கிறார். ஆனாலும் நாங்கள் இதுக்கு போயிட மாட்டோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல மாட்டோம். அப்படின்னா இப்போ கேரளா மாடல், மேற்கு வங்க மாடல், தமிழ்நாட்டில் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கும், காங்கிரஸ் இருக்கும். சட்டப்பேரவை தேர்தல் வர்றப்ப காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகுவதற்கான ஒரு சமிக்கை தானே அது? இருக்கலாம்னு நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைய சூழலில் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கோ, அதிகமான இடங்களை பெறுவதற்கோ, அல்லது ஆட்சியில் பங்கு கேட்பதற்கோ எந்த விதமான முனைப்பும் காட்டாது. அவர்களுக்கு நோக்கம் இன்றுள்ள சூழலில் இல்லை. தேசிய கட்சி பார்லிமெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் கூட, போன வாட்டி 99-100 சீட்டு கிட்ட வந்துச்சு. அடுத்த முறை போட்டியிட்டால் இன்னும் கூடுதல் இடங்களை பெற்று எல்லா கட்சிகளையும் அரவணைச்சு ஏதாவது யூபிஏ மாதிரி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கான முயற்சி. அவங்க கணக்கெல்லாம் நேஷனல் தான். எப்படி பாஜகவுக்கு நேஷனல் லெவலில் அவங்களோட பார்வை இருக்கோ அதே மாதிரி காங்கிரஸுக்கு அந்த இது இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு 2 அமைச்சர்கள் என்ன அவங்க பெருசாக நினைக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க மாநிலங்களில் ஆம் ஆத்மி, தில்லி, ஹரியானா, அப்புறம் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், கேரளாவில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி ஆகியவற்றோடு முரண்பட்டே களத்தில் நிற்கிறார்கள். ஆகையினால தமிழ்நாட்டிலையும் அது இருந்துட்டு போட்டோம், அதே மாதிரி இங்கேயும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு இன்னொருத்தர் தாவேக்கா இருக்குது அப்படின்ற பார்வை இருக்கலாம். அவங்களுக்கு ஸ்டேட்டு முக்கியம் இல்லை, நேஷனல் லெவலில் தான் பார்வை. ஏன்னா தேசிய கட்சிங்கிறதுனால. ஆகையினால இது அணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நீடிப்பார்களையா இல்லையா என்பது காலம் மெல்ல மேலே சொல்லும். சார், இப்போ நீங்கள் பேசுகிறப்ப கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. இப்போ 4 முனை போட்டி உறுதியாக இருக்குது இன்றைய நிலவில். நம்ம பேசிக்கிட்டு இந்த நேரத்தின்
படி 4 முனை போட்டி. அப்போ 4 முனை போட்டி இருந்தால் அது சாதகம் திமுகவுக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ விஜய் கூட கட்சி ஆரம்பித்தது, விஜயினுடைய இந்த அரசியல் பிரவேசம், இந்த தீவிர திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது கூட திமுக அதிருப்தி அல்லது திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் பிரிக்கிறதுக்கான ஒரு திட்டமாக இருக்கலாம்னு சில அரசியல் விமர்சகர்கள் ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இப்போ அந்த சூழலில் காங்கிரஸும் அப்படி தாவேக்காட சேர்ந்தால் இல்லை சேருவது என்பது அந்த அதிருப்தி வாக்கை பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தானா? எஸ், யூ ஆர் கரெக்ட். எல்லா பார்வையாளர்களும் அலசறது பார்த்தீங்கன்னாலும் திமுக ரொம்ப பதற்றம் அடைவதாலும் லாஜிக்கலாக தர்க்க ரீதியாக இவங்க திமுகவோட ஓட்டை தான் பறிப்பார்கள், கவர்வார்கள் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதில் தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு காங்கிரஸ் நினைக்கலாம். பறிக்கிறது நோக்கமில்லை, இடங்கள் கூட கிடைக்கணுங்கிற நோக்கம் இருக்கலாம். ஆகையினால திமுகனுடைய வாக்கு வங்கி ஓரளவு பாதிக்கப்படக்கூடும். இருந்தாலும் வாக்குகளால் இது ஒரு பெரிய ட்ராமாட்டிக் சேஞ்ச் வந்துடுமான்னு தெரியாது. அதனால தான் நான் சொல்ல வாக்குகள் பிரிகின்றனே தவிர முழுக்க திமுகவினுடைய வாக்கு ஓட் பேங்க் கம்ப்ளீட்டாக சரியும் சொல்ல முடியாது. அதனால தான் 4 அணிகளாக பிரிஞ்சால் கூட திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகம். 1989 செல்வி ஜெயலலிதா அம்மையார் தனி, ஜானகி அணி தனி, காங்கிரஸ் தனி. காங்கிரஸுக்கு ஆதரவாக 13-14 தடவை ராஜீவ்காந்தி தமிழகத்துக்கு வந்தார். 30 தான் முதலமைச்சர் ஆவார் என்கிற அளவுக்கு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் 89 தேர்தலில் அதிகமான இடங்களை கைப்பற்றியது திமுக தான். கலைஞர் கருணாநிதி 13 ஆண்டுகள் கழித்து முதலமைச்சர் ஆனார். குறைந்த வாக்கு வித்தியாசங்கள், ஏன்னா கட்சிகளோட கட்சிகள் வாக்குகளை பிரிச்சிச்சுல்ல, அதனால் டிஃபரன்ஸ் கம்மியாச்சு. குறைந்த மார்ஜின் இரட்டையில் இல்லை, சேவல் இரட்டை புறா இருந்துச்சு. அதனால் குறைந்த டிஃபரன்ஸில் ஜெயிச்சுட்டாங்க. இந்த அதிமுக ரெண்டும் ஒன்றா சேர்ந்து காங்கிரஸுக்கு கூட்டணி வந்ததில்ல 89 மக்களவை தேர்தலில். நான் தூத்துக்குடி இடைத்தேர்தல் ஒன்று, அதுவே வெற்றி. ஆனால் ஒரு பொது தேர்தல்னு பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் 89 அப்போ சிபிஐ ஒரே ஒரு இடத்துல வெற்றி பெற்றது. மற்ற இடங்களில் காங்கிரஸ் அதிமுக ஜெயலலிதா தலைமையில் இருக்காங்க. ஸோ வாக்கு அப்படியே இருக்குது. 4 பேர் தனியாக இருக்கும்போது சாதகம் திமுகவுக்கு. ஒருவேளை அடுத்த தேர்தலில் அல்லது அடுத்த களத்தில் வேறு மாதிரி சூழல் வந்தால் எப்படி ஆகும்னு நம்ம பார்க்கலாம். அது ஒரு எதிர்கால ஏற்பாடாக கூட இருக்கலாம். ஒருவேளை இருக்கலாம். 2006 போல ஒரு நிலை வந்தால் தாவேகா காங்கிரஸ் கூட திமுக கூட்டணிக்கு ஆதரவை கொடுக்கலாம். அப்படி ஒரு நிலைமை வரலாம். ஒரு பக்கம் அப்படி இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது, நான் சொல்கிறது 1989 சட்டப்பேரவை தேர்தல் மாதிரி இப்போ நடந்து 89 மக்களவை தேர்தல் மாதிரி அடுத்து நடக்கிற மக்களவை தேர்தல் போலரைசேஷன் மாறும். ஏன் இந்த கேள்வி திரும்ப திரும்ப திமுகவுக்கு சாதகமாகத்தான் விஜய் களமிறங்குகிறான்னு ஒரு கேள்வி மீண்டும் ஒரு அதுக்கு எழுங்கிறதுனா, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இங்கே பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே முதலமைச்சருடைய அறிக்கை வருது. அவர் பிரச்சாரம் தொடங்கினதுக்கு அப்புறம் அமைச்சர்கள் அடுத்தடுத்து விமர்சிக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து பார்க்குறப்ப இது ஒரு திட்டமிட்டபடியே நடக்குதா இல்லை இயல்பாக நடக்குதான்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, அதான் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுங்கட்சிக்கு ஒரு விதமான பதற்றம், ஆளும் கூட்டணிக்கு அல்ல. பியூட்டி என்னென்னா ஆளும் கூட்டணி கட்சிகள் அதிகமாக பேசுகிறாங்க. ஏன் விடுதலை செய்திகளுக்கு கணிசமான வாக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளரே சொல்லியிருக்காரு, புத்தகங்கள்லாம் படிங்க, கம்யூனிஸ்ட் தலைவர் அது அறிவுரை படிங்க அப்படிங்க அட்வைஸ். அது நான் கூட சொல்லுவேன். எனிபடி கேன் சே. ஏன் தாவேக்கால இருக்கிற மூத்த தலைவர்களே யாராவது இப்போ பண்ருட்டியார் மாதிரி ஒரு சீனியர் லீடர் சேர்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ யாரும் சேரல. அது மைனஸ் பாயிண்ட். இது ஜாவேக்கா செய்கிற மிகப்பெரிய தவறு. எம்ஜிஆர் செஞ்ச சில காரியங்களை தாவேக்கா செய்யலை இன்னும். அது மிகப்பெரிய பலவீனம். அதனால் அவங்களோட வாக்கு பற்றியெல்லாம் நம்ம எண்ண முடியாது. இப்போ வர்ற கூட்டம் வாக்குகளாக அரசியல் வெற்றியை தருமானு தெரியாது. ஏன்னால் அவங்க எல்லாம் ரசிகர்களாக இருக்கிறார்கள், தொண்டர்களாக இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் கட்சி ரசிகர்கள் தொண்டர்களாகவும் இருந்தார்கள். திமுகவில் அவர் இருந்தபோதும் சரி. அதுதான் விஜய்க்கும் எம்ஜிஆருக்குள்ள பெரிய வித்தியாசம். அதுதான் அவங்க நம்ம திரும்ப ஏன் தேர்தல் களம்னு சொன்னால், இன்றைக்கி எக்ஸாம் எழுதுங்க, உங்களுக்கு தெரியும் மார்க் வருதா எவ்வளோ வருதுட்டு. நீங்கள் கூட்டத்தை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுக்காக காலத்துக்காக பொறுத்து இருப்போம். நன்றி சார், நேரம் ஒதுக்கி இந்த நேரில் பங்கேற்று உங்களுக்கு நன்றி பகிர்ந்து கொண்டுமைக்கு. மீண்டும் மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருப்போம். Wherever you go, whatever you do, throw a little at it.
and Briefs.